ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 19 அமாவாசை, கார்த்திகை அமாவாசை, புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜஸ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ரீடிங்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் ஜட்ஜ்மெண்ட், ரிஷபம் ஜஸ்டிஸ், மிதுனம் 2 of swords, கடகம் 4 of wands, சிம்மம் 3 of cups, கன்னி 3 of swords, துலாம் 6 of wands, விருச்சிகம் தி எம்ப்ரஸ், தனுசு ஸ்டார் கார்ட், மகரம் 7 of cups, கும்பம் 8 of pentacles, மீனம் பேஜ் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷ ராசி ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு முக்கியமான முடிவு வரலாம், ஒரு முக்கியமான உண்மை வந்து இன்றைக்கி வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி க்ளோஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், வேலையில் ஒரு நியூ டைரக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி என்ன முடிவுகள் வந்தாலுமே எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து ரிஷபராசி ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் செஞ்ச நல்லது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஓகேங்களா, கர்மா பேலன்ஸ் ஆகும். உங்கள் ஒரு சண்டைகள் இருந்தாலோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலிக்குள்ளே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இன்றைக்கி கிளியர் ஆகும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹானஸ்டி இன்றைக்கி உங்களுக்கு தேவை. வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 of swords வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சில பேரை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். ஓகேங்களா, மனசு வந்து 2 வழியால் இருக்கும். ஒன்று எமோஷ்னல் வைஸ் யோசிக்கும், இன்னொன்று வந்து லாஜிக்காக யோசிக்கும். நீங்கள் லாஜிக்கை இன்றைக்கி ஃபாலோ பண்ணினீங்கன்னா நல்லது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சைலன்ஸ் டிலே இருக்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு சரியான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 of wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபேமிலி ஹாப்பினஸ், இல்லை வந்து ஏதாவது ஒரு குட் நியூஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது என்கேஜ்மெண்ட் வைப்ஸ்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும், அந்த மாதிரியான வைப்ஸ் இருக்குது. வேலையிலையும் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஒரு பிளஸ்டு எனர்ஜியாக இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 of cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட லக்கு. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா லக் கிடைக்கும், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருந்து ஃபேமிலியிலேருந்தும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்ட இருந்தெல்லாம் சப்போர்ட் உங்களுக்கு வேணுமோ அவங்கக்கிட்டேருந்து நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு செலிப்ரேஷன் டே இன்றைக்கி. ஓகேவா, ஓல்டு ஃப்ரெண்ட் ஆர் பாஸ்ட் லவ் இவங்க யாராவது உங்களை இன்றைக்கி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாப்பி எனர்ஜி, ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 of swords வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சில மன வருத்தங்கள் வரலாம், சில டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம். ஓகேங்களா, நம்பிக்கை வச்சவங்க உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி. நீங்கள் வந்து நீங்கள் யாரை நம்பினீங்களோ அந்த பர்சன் ரொம்ப சைலண்ட் ஆகலாம், உங்களை அவாய்ட் பண்ணலாம், உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இவங்களா இப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபியர் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இது ஒரு டெம்ப்ரவரி எனர்ஜி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் ஹீலிங் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி 6 of wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு சூப்பர் நாள்னு சொல்லுது. ஓகேங்களா, நீங்கள் என்ன நினச்சி முயற்சி பண்ணுறீங்களோ
அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ், அது கண்டிப்பாக வெற்றி தான். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பப்ளிக் அப்ரிசியேஷன் கிடைக்கும். நீங்கள் என்ன தொட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான ரெக்கக்னேஷன் இன்றைக்கி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி லவ்வை பொறுத்த வரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் இன்றைக்கி இருக்கும் உங்ககிட்ட. ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வின்னர் மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. ஒரு வின் எனர்ஜி தான் இன்றைக்கி. ஓகேங்களா? அடுத்து வந்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல க்ரோத் இருக்கும், ஒரு அபண்டன்ஸ் இருக்கும், ஒரு அழகு, ஒரு க்ளோ அப்பான ஒரு டே இன்றைக்கி. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக அழகாக தெரிவிங்க மற்றவங்களுக்கு. நல்ல க்ளோயிங் எனர்ஜியோடு இருப்பீங்க இன்றைக்கி. ஃபேமிலி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உமன்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டீப் லவ், ஒரு கேர், ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் உங்கள் பர்சன்கிட்ட இது எல்லாத்தையுமே கொடுப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பேபி எதிர்பார்த்துட்ருக்காங்கன்னா அந்த மாதிரியான செய்திகள்லாம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது எல்லா விதத்துலேயும். அடுத்து பார்த்தோன்னா தனுசு ராசி ஸ்டார் கார்டு வந்திருக்கு. உங்கள் விஷஸ் எல்லாமே வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான நாள்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஹோப், ஹீலிங் அண்ட் பாசிட்டிவிட்டி, இது மூணுமே இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு மிராக்கிளை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மிராக்கிள் எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களை சூப்பராக கைட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி டே வந்து உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் டேன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஓகேவா? அது கூடவே கன்ஃபியூஷனும் சேர்ந்து வரும். ஸோ நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே இதை விட அது பெட்டர், அதை விட இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மைண்டை கிளியராக வச்சுக்கணும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் தாட்ஸ் இருக்கும். ஓவர் திங்கிங் ரொம்பவே இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் நியூ ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நிறையவே வரும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளுத்ததெல்லாம் பால், மின்னுவதெல்லாம் பொன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்பிடாதீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 7 ஆஃப் கப்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். அடுத்து பார்த்தோன்னா கும்பராசி 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒர்க் ஃபோக்கஸ்டான ஒரு டே உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் செய்கிற வேலைக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரைனிங்க்கு போகிறீங்கன்னா சக்ஸஸ் தான். அதில் ஏதாவது ஸ்டடி பண்ணுறீங்களா, அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா அதில் கம்ப்ளீட் சக்ஸஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எஃபோர்ட் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லவ் மெசேஜ் வரலாம். உங்கள் க்ரஷ், உங்கள் பர்சன் அந்த மாதிரி யார்கிட்ட இருந்தாவது வந்து உங்களுக்கு ஒரு லவ் மெசேஜ் வரலாம். இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அப்பாலஜி கேட்கலாம். அதே மாதிரி உங்களோட க்ரஷ் வந்து இன்றைக்கி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர். ஒரு ரொமான்டிக் எனர்ஜியில் தான் இருப்பீங்க இன்றைக்கி. ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நியூ பிகினிங்க்கான ஒரு எனர்ஜி இது. ஓகேங்களா? ஸோ சில விஷயங்களில் நியூ பிகினிங் இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். எமோஷ்னலி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அதுதான். ஓகே, ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் இதுதான். ஓகே, இதில் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.